சிறப்பான திருவிழாவின் முதல் நாள் கொடியேற்ற வைபவத்தின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு நிறைவாய் பகிர்ந்து கொள்ளும். எனக்கு தான் கை வலிக்குன்னு பார்த்தேன், கயரை விடமாட்டோம்ட்டாங்க, பார்த்துக்கோங்க. சரிதானே? மெதுவாக போட்டும். எனக்கு தான் கை வலிக்கு, உங்களுக்கு கையை வலிக்கு. கொடியை அதிட்டிய கொடி கயிறு கட்டினீங்களா? அப்போ சத்தமாக கை தட்டுங்க. வெரி குட். மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான இந்த கொடியேற்ற வைபவம் இவ்வளவு ஆடம்பரமாக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல. வீரநல்லூருக்கு வராத மாதிரி புதுசாக பேசுகிறேன்னு கேட்காதீங்க. கொடியேற்றத்துக்கு இன்றைக்கு தான் முதல் தடவை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 9ஆம் திருவிழா, 10ஆம் திருவிழா, மற்ற இடப்பட்ட நாட்கள்லாம் வந்திருக்கிறோம். தவக்காலத்தில் வந்திருக்கிறோம், கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கிறோம், ஈஸ்டருக்கெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனால் கொடியேற்ற வைபவத்திற்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகின்ற ஒன்று. அதை இந்த ஆண்டு உங்களோடு இணைந்து கொண்டாடுவதிலும் அதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்வதிலும் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். அன்போடு அழைத்திருக்கக்கூடிய உங்களது பங்கு தந்தை அன்பு தம்பி ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஏன்னா திருவிழா மட்டும் இல்லை, கொடியேற்றத்துக்கும் வந்து அனுபவப்பட்டு பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு, பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே மிகுந்த பெருமிதம். அவ்வளோ ஒரு ஆடம்பரமான செய்தனா, ஏற்கனவே பாதி திருவிழா முடிஞ்ச மாதிரி ஆகிட்டு, பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு ஆடம்பரமான இல்லையா? இல்லை, இனிமேல் தான் விஷயமே தொடங்குது. நீங்கள் வந்து ஆமான்ட்டியே இல்லைன்ட்டியே, ரைட்டு. உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. அன்புணர்ந்த சகோதர சகோதரிகளை, நமது பாதுகாவலர் பிரதை யாக்கோபியினுடைய விழாவை சிறப்பாக ஆரம்பித்திருக்கக்கூடிய உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டுமாக அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஜெபங்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நாளில் இந்த திருவிழாவினுடைய முதல் நாளிலேயே நீங்கள் எந்தெந்த கருத்துக்களை நினைவு கூர்ந்து மனதில் வைத்திருக்கிறீர்களோ அந்த கருத்துக்கள் நிறைவேறும்படியாய் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். என்ன கருத்துக்காக ஜெபம் பண்ண? சாமி சொன்னார்ல, பங்குச்சாமியார் தொடக்கத்தில் சொன்னார்ல, கண்ணை மூடி கையெல்லாம் கும்பிட்டு என்ன கருத்துக்காக ஜெபம் பண்ணுங்க சொன்னாரா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், என்ன கருத்துக்குன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் சீக்ரெட்டு ஃபாதர் சொல்லி என்னமோ சொல்ல வந்தா. சாக்லேட் வேணுமா? என்ன கேட்ட? ஞானம் வேண்டும். கைதட்டுங்க பார்ப்போம். ஞானத்திற்காக நான் ஜெபம் பண்ணேன். பார்த்தீங்களா? அருமையான பிள்ளை அருமையாக பதில் சொல்லியிருக்கா. அறிவு படிப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி போய் ஒரு ஞானம் வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும் என்பதற்காக சிறப்பாக ஜெபம் பண்ணேன். வெரி குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ஓகே, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேரம் கருதி நேரடியாக இன்றைய நாளினுடைய சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். உங்களது சிந்தனை கருத்துக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒருமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பவனியில் வருகிற பொழுது ஆளுக்கு ஒருத்தர் அட்டையை தூக்கிட்டு வந்தாங்களே, என்னன்னு சொல்லி நானும் திரும்பி பார்த்தேன். இந்த எளிமையை குறித்து ஏகப்பட்ட வசனம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இவ்வளோ வச்சாச்சில் ஃபாதர், எதுக்கு ஃபாதர் பிரசங்கம்? நீங்கள் கை மைக்கை கொடுத்துட்டு பேசாமல் போங்க ஃபாதர், அப்படிதானே? வேண்டாமா? சரி, அருமையான இந்த எளிமையை குறித்து அருமையான வாசகங்கள் எடுத்து இங்கே பவனியாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்ன வசனம் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ராத்திரி சாப்பிட போகிறதுக்கு முன்னால் வாசிட்டு போயிருங்க. என்ன நாளைக்கு இருக்காது, நாளைக்கு வேற வந்துடும், பார்த்துக்கோங்க. அதனால இதை கொஞ்சம் ஃபோட்டோ செல்ஃபியெல்லாம் எடுப்பீங்களா? அதே மாதிரி இது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அருமையான வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனங்களை தாண்டி போய் விவிலியத்தினுடைய சிந்தனைகளோடு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எளிமையே வாழ்வோர் நற்செய்தி சான்று பகர்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அருமையான இறை வசனங்கள் நமக்கு முதல் வாசகமாக 2 வாசகம் நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, முதல்ல ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன். ஏழை அல்லது பாவர்ட்டி இது வேற, எளிமை சிம்பிளிசிட்டி வேற. ரெண்டையும் போட்டு குழப்பப்படாது முதல்ல, சரிதானே? இதை வார்த்தையை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். டெஃபினிஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏழையாக இருக்கிறவர்கள் எளிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படாது. இன்றைக்கு அப்போ எளிமை என்பது ஏழைக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லி நம்ம கருதி விடவும் கூடாது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு, பார்த்துக்கோங்க. இந்த பாவர்ட்டி அல்லது ஏழ்மை என்று சொல்லுவது அது 2 வகையில். என்கிட்ட இல்லை, காசு பணம் கிடையாது. அதை கூட இன்னைக்கு சமூக பகுப்பாய்வாளர்கள் 2 வகை சொல்வார்கள். ஒன்று அப்சல்யூட் பாவர்ட்டி என்று சொல்வார்கள். வாழ்வதற்கான வழிமுறைகளே கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லையா, இன்னைக்கு குடியிருப்பதற்கு இடம் இல்லை, தங்குவதற்கு ஏதோ ரோட்டில் தான் படுத்து கிடக்கிறேன், யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்னியாக படுப்பேன். இது அப்சல்யூட் பாவர்ட்டி என்று நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை.
இன்னொன்று ரிலேட்டிவ் பாவர்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். ரிலேட்டிவ் பாவர்ட்டி இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்தா அதில் தான் நம்ம சிக்கிக்கிடுவோம். அப்படிங்க இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் வளமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, ஆனால் பிரியாணி கிடைச்சா சரிதானா? மொத ஏழ்மை என்னது? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதான் ஏழை. ஆனால் இரண்டாவது ஏழை என்ன தெரியுது? எனக்கு சாப்பாடு இருக்குது, ஆனால் எவ்வளோ நேரம் தான் நான் சாம்பாரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் கறி குழம்பு ஊற்றுனா சாப்பிடுவோம், கறி குழம்பு ஊற்றுனா சாப்பிடுவோம், சரிதானே? சாம்பாரை ஊற்றுனா ஒதுக்கி வச்சுருவோம். அதுவும் ரசத்தை கஷ்டத்தை போட்டாங்கன்னு வையேன், அன்னைக்கு நம்ம முகம் போகிற வாக்கு இந்த திருவிழா ஏற்கனவே மோகன் மாதிரி தான் போயிடுச்சு, ரைட்டா? ரசம் சொன்ன உடனே அன்பார்ந்தவர்களே, அப்போ இன்னைக்கு இருக்கிறது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ருசியாக கிடைச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அது அன்பார்ந்தவர்களே, அது ஏழ்மை. எளிமை என்று சொல்வது கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. இருக்கிறது, ஆனால் வேண்டாம் என்று நான் கடவுளின் பொருட்டு, என் சகோதர சகோதரிகள் பொருட்டு, என் குடும்பத்தினர் பொருட்டு நான் வேண்டாம் என்று தள்ளி வைக்கிறேன். பல்வேறு புனிதர்களை பார்க்கிறோம். புனித அந்தோனியா, புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க. பார்த்துக்கோங்க, பிரான்சிஸ் அசிசி எல்லாம் அசிசி நகரிலேயே அவங்க அப்பா பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர். அந்த வியாபாரத்தை வழிநடத்துவதற்காக தன்னுடைய மகனை தயார் செய்து கொண்டிருந்தார். பெரிய வியாபாரியாக ஆக்க வேண்டும், பெரிய பெரிய நல்ல பட்டு ஆரம்பங்கள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய துணிகளை விற்கக்கூடிய அருமையான ஒரு பணியை, ஒரு வேலையை செய்து கொண்டு வந்தவர். ஆனால் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி பிரான்சிஸ் யார்? எல்லாவற்றையும் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு கடைசியில் இங்க பட்டு கம்பளம் விற்க வேண்டிய ஆளு கடைசியில் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊரா அலைஞ்சார். பார்த்துக்கோங்க, அதுதான் எளிமை என்று சொல்லுவது. இருக்கிறது, ஆனால் நான் ஒருத்துக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாக்கோபுவினுடைய எளிமையை குறித்து அருமையாக முதல் முன்னுரையில் ஒரு காரியம் சொல்லப்பட்டது. அவருடைய எளிமை. நானும் எளிமையை குறித்து, யாக்கோபினுடைய எளிமையை குறித்து கொஞ்சம் தேடி பார்த்தேன். இந்த ஒரு வசனம் தான் வந்துச்சு. என்ன வசனம்? அவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிற பொழுது உடனடியாக விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின்பற்றி கொண்டு வந்தார். வேண்டாம், இயேசு ஒருவர் போதும். இயேசுவும் யாக்கோபும் சொந்தக்காரங்க. அது தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் வேணும்? என்ன உறவு? என்ன உறவு? பெரியம்மா சித்தப்பா பிள்ளைங்க, சித்தி பிள்ளைங்க, அவ்வளவுதான். சரிதானா? ஏன்னா இயேசுவினுடைய தாயும் யாக்கோபுவினுடைய தாயும் சகோதரிகளாக இருந்தவர்கள். ஆச்சாரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பெட்டி செய்தி. அன்பார்ந்தவர்கள், அப்ப இயேசு கூப்பிட்டவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி கொண்டு வந்தான். இருந்தது எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். படகு இருந்துச்சு, விட்டுவிட்டேன். அங்கு மீன் பிடிப்பதற்கான வலை இருந்தது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு வந்தேன். யாக்கோபு ஒரு கைதட்டுங்க பார்ப்போம். அவருடைய எளிமைக்கு அவர் எளிமை. ஆனா இந்த யாக்கோபு அவ்வளவு எளிமையா நினைச்சிடக்கூடாது. உங்க பாதுகாவலர் பத்தி கொஞ்சம் குறை சொல்றோம்னு நினைச்சிடாதீங்க, உண்மையை பேசிடணும். சரிதானா? அது பிற்பாடு மூன்றாவது ஒரு கருத்துக்கு வருவேன். அப்போ எந்த அளவுக்கு உயர்வானவர் என்பது தெரியும். இந்த எளிமையோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு வந்த யாக்கோபு தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையாகவே இருந்திரல. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனம் 20, யாக்கோபு மற்றும் அவருடைய சகோதரர் இருவரோடு இணைத்து அவருடைய தாய் ஏதோ ஒன்றை இயேசு கிறிஸ்துவை கேட்பதற்காக புறப்பட்டு கொண்டு வந்தார். என்ன புறப்பட்டு எதை கேட்க வந்தாங்க? என்ன கேட்க வந்தாங்க? என்னுடைய பிள்ளைகளில் ஒருவர் உமது வலப்பக்கமும் இன்னொருவர் இடப்பக்கமும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, எளிமையா 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர்ல எங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ரெண்டு சேரை கொடுத்துருங்க, நாங்க மட்டும் இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்காரணும், நாங்க மட்டும் பெரிய மனுஷங்களா இருக்கணும். இது எளிமையா? இல்ல. விட்டு ஒன்றை அது மீண்டுமாக பிடிப்பது போல மாறி விடுகிறது. அதை விட இன்னொரு காரியம் கூத்து நடந்துச்சு. பார்த்துக்கோங்க, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 54. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதை யாக்கோபு இன்னொரு காரியத்தை செய்வார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அவர்கள் எருசலேம் செல்லும் நோக்கமாக இருந்ததால் ஒரு சமாரியுடைய ஊர் வழியாக அவர்கள் போகிறார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, சமாரியாருக்கும் யூதருக்கும் ஒத்து போகாது. சரிதானா? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 54.
அப்ப சமாரியருக்கு இவர்களுக்கு ஒத்து போகாது. எனவே சமாரியர்கள் இயேசுவையோ அவருடைய சீடர்களையோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பதான் நம்ம பாதுகாவலர் இருக்கார் பாத்தீங்களா, ஹீரோ, அவர் உடனே ஒரு கதையை விட்டாரு. ஆண்டவரே, உண்மையை ஏத்துக்கிற மாட்டாங்க, எங்கேயும் ஏத்துக்கிற மாட்டாங்க, நான் வேணா ஒரு ஜெபம் பண்ணட்டுமா, ஒரு ஸ்பீடா ஒரு ஜெபத்தை போடட்டுமா? என்ன ஜெபம் போட போறேன்? இந்த ஊரை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து நெருப்பும் கந்தகம் விழும்படியாக நான் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னாரு. பிடிக்க மாட்டாங்க. சரிதானே? யார? சமாரியரை பிடிக்கல. ரொம்ப எளிமையானவன் நினைச்சிடப்படாது யாக்கோபு. என் பிரியமானவர்களே, எளிமையான உள்ளத்தோடு இயேசுவை பின்பற்றி கொண்டு வந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் அவர் ஏதோ ஒன்றை பற்றி கொண்டார். ஆனால் இந்த பற்றுதலை விட்டுவிடும்படியாய் 3வது பகுதி கடந்து போறார் பாத்துங்க. அதுதான் யாக்கோபினுடைய எளிமை தெரியுமா? ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு கடவுளுடைய வாக்காய் தன்னை ஒப்படைத்த பிற்பாடு முதல் மறைசாட்சியாய் அவர் தலை வெட்டப்பட்டு அவர் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தார் பார்த்தீங்களா? அதுதான் யாக்கோபினுடைய எளிமையிலும் மிக எளிமையும் தாட்சியிலும் மிகப்பெரிய தாட்சியம். சத்தமா கைதட்டி யாக்கோபுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம், யாக்கோபை நாம் போற்றுவோம். அன்பார்ந்தவர்களே, மனுஷனுக்கு அப்படித்தான் வரும். பல சமயத்தில் விட்டு விட்டது போல தோணும், ஆனாலும் அதை தெரியாம கொடுத்து விட்டோமோ. சரிதானே? ஏதாவது ஒன்று கொடுத்துடுறது, ஆசைப்பட்டு கொடுக்க மாதிரி கொடுத்துடுறது, தெரியாம கொடுத்துட்டோமோ, ராத்திரி பூரா கடந்து புலம்புறது, மறுநாள் காலையில் போட்டு அது தெரியாம கொடுத்துட்டோம்னு நினைக்கேன், அது திரும்ப தந்துடுறீங்களா? மனுஷ வாழ்க்கை அப்படித்தான். மழை சமயத்தில் நம்ம அளவாயும் பார்த்துக்கோங்க, கொடுத்ததை திரும்ப வாங்கிடணும். ஆனால் ஆவியினுடைய வல்லமையை பெற்ற பிற்பாடு அது கொடுத்தனோ கொடுக்கவில்லையோ, எனக்கு வேண்டவில்லையோ, ஆனால் கடவுளுக்கு முன்னால் என்னை ஒன்றுமில்லாதவனாக மாற்றிக்கொண்டு என்னை தாழ்த்திக் கொள்கிறேன், என்னை எளிமைப்படுத்திக் கொள்கிறேன். புனித யாக்கோபு மிக உயர்ந்தவராக மாறி போனார். 12 பேர்ல உயர்ந்தவராக மாறி போனார். இந்த 12 பேர்ல ஒருத்தராக இருந்து கொண்டுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் மத்தேயு நற்செய்தி. ஆனால் இந்த 12 பேரிலும் நான் முதல்வனாக இருந்து கொண்டு நான் என் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என் வாழ்வை கொடுப்பதற்கு, உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டாரே, தன்னை தாழ்த்தி கொண்டாரே, கடவுளுடைய வார்த்தைக்காய் தன்னை எளிமையாக்கி கொண்டாரே. அதில் தான் நமது பாதுகாவலர் புனித யாக்கோபினுடைய சிறப்பு மிகுந்த தன்மை இருக்கிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறோம். இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போகலையான்னு கேட்டுறாதீங்க, இது முதல் கருத்து. சரிதானா? டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். ஏழையையும் எளிமையையும் போட்டு நம்ம குழப்பிடப்படாது. இந்த எளிமை தான் பெரிய சவால். பார்த்துக்கோங்க, ஏழை கூட அவ்வளவு பெரிய ஏழ்மையில் வாழ்வது கூட, ஏழையாக வாழ்வது கூட பெரிய சவால் கிடையாது. ஆனால் எளிமை என்பது பெரிய சவால். ஏன்னா இருக்கிறத விடணும். பார்த்தீங்களா? என்கிட்ட ஒன்று இல்லை, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இருக்கதை கொடுக்கணும் பார்த்தியா, அதுதான் பெரிய பெரிய வேதனை. இருக்கதை கொடுக்கணும் பார்த்தியா, அதுதான் பெரிய வேதனை. சரியா? அப்போ இருப்பதை கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான சமயத்தில் புனித யாக்கோபு அந்த எளிமையை தன் வாழ்வை கொடுத்து அவர் பின்பற்றி கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த எளிமை என்கிற இந்த பணியின் மூலமாய் 3 ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த 3 வகையான காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறேன். முதலாவதாக, எளிமைப்பட்டவர்களுக்குத்தான் ஆண்டவர் தனது திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். சீராக் ஞான நூல் புத்தகம் 3:19. யாராவது வாசிங்க பார்ப்போம். 3:19 முதல் வாசகம் சீராக் ஞான நூல் 3:19. ஆனால் எளியோருக்குத்தான் ஆண்டவர் தம்மை முழுவதுமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதற்கு இணையாக 2 வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனம் 25. இயேசு தன் விண்ணக தந்தை பார்த்து சொல்லுவார், ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இவற்றை மறைத்து சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு இவற்றை வெளிப்படுத்தியதால் ஆண்டவரை நான் உம்மை புகழ்கிறேன். அப்போ எவ்வளவோ பெரிய அறிவு படைத்தவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில், எல்லாவற்றையும் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில், இந்த ஏழைப்பட்டவர்களுக்கும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கும் கடவுள் தனது திட்டத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை யாக்கோபும் தெளிவாக தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுவான். யாக்கோபு 5:17.
ஏழ்மையான உள்ளத்தோடு எளிமையான மனநிலையோடு இருக்கிறவர்களுடைய ஜெபங்களை கேட்பார் என்பதற்கு நமது பாதுகாவலர் யாக்கோபு 5:17 சொல்லுகிறார். வாசிங்க 5:17. யாக்கோபு, எலியா தன்னை போன்ற எளிமையான மனதில்தான் அவர் மழை பெய்யக்கூடாது என்று வேண்டினார், எனவே அங்கு மழை இல்லாமல் போயிற்று. பார்த்தீங்களா? அப்ப அந்த எளிமையான மனநிலையில் தான் அந்த எலியா வேண்டினார். அவருடைய வாழ்க்கையினுடைய செய்தியை யாக்கோபு சொல்றார். பார்த்துக்கோங்க, எளிமையான மனநிலையில் தான் அவர் வேண்டினார். எளிமையான மக்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் கேட்டார். எனவே மழை பெய்யக்கூடாது என்று சொன்ன அந்த ஜெபத்தை ஆண்டவர் அந்த எளிமையான மனநிலையை பார்த்து கேட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எளிமையான மனநிலை என்பது இன்றைக்கு நமது ஜெபங்களில் கூட தேவைப்படுகின்ற ஒன்று. வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ண முடியாது. இன்னைக்கு அகங்காரத்தோடு ஜெபம் பண்ண முடியாது. நான் தான் பெரிய மனுஷன் அந்த தலைக்கணத்தோடு ஒருத்தன் ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் என்பது முழுவதுமாக கேட்கப்படாது. கடவுளுக்கு முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன். இதை தாழ்த்தி கொள்கிற என்று சொன்ன உடனே ஒரு இயேசு சொன்ன ஓமை யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? இயேசு சொன்ன ஓமை. ஆயக்காரனும் பரிசேயனும் எங்க போனாங்க? எங்க போனாங்க? எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்கு போனாங்க? யாக்கோபு கோயிலுக்கா? வீரநூல் புறப்பட்டு சிறுவைகுண்டம் கோயிலுக்கு போனாங்களா? அங்கே ஒரு யாக்கோபு கோயில் இருக்கு. எருசலேம் ஆலயத்திற்குள் போனார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஒருவர் பரிசேயர் உள்ளே போய் அவர் தலைக்கணத்தோடு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் எவ்வளவு நோன்பு இருக்கிறேன் தெரியுமா, எவ்வளவு தர்மம் பண்றேன் தெரியுமா, அதனால நீங்க உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கணும். ஆனால் ஆயக்காரர் கோவிலுக்குள் போக மனமில்லாதவராய் வெளியில் நின்று கொண்டு மார்பில் அறைந்து கொண்டு சொன்னார், ஆண்டவரே, நான் பாவி. தன்னை தாழ்த்தி கொண்டா. இயேசு முடிக்கிற பொழுது சொல்லுவார், கடவுளுக்கு முன்னால் ஏற்புடையவராகி இந்த ஜெபத்தின் மூலமாய் கடவுளுக்கு உரியவராய் மாறி போனவர் ஆயக்காரர் என்று சொன்னார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்ப நம்ம ஜெபம் கூட இன்னைக்கு எளிமையான மனநிலையில் தாழ்ச்சிப்பட்ட மனநிலையில் ஜெபிக்கிற பொழுதுதான் அந்த ஜெபம் கூட கேட்கப்படும். யாக்கோபு நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப முதல் சிந்தனை அதுதான். எளிமைப்பட்ட பிள்ளைகளுக்குத்தான் கடவுள் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அதில் ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஏன் எளிமை? ஏன்னா எளிமைப்பட்ட பிள்ளைகள் கடவுளுக்கு தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து விட. நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்டுக்கணும் ஐயா, என்ன சொல்றோமோ கேட்டுக்கணும். சரிதானே? அதை விட்டுவிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ சொல்றதை சொல்லு, ஆனால் நான் செய்யறதை செஞ்சுட்டே இருப்பேன். அப்படி மனநிலை இருக்குதா இல்லையா நம்மகிட்ட? இல்லையா? சூப்பரான பிள்ளைகள் போல இருக்க. அப்படியெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை ஃபாதர். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நான் கேட்டுக்கிட்டு எப்பவும் நடந்துக்கிட்டே இருப்பான் ஃபாதர். சூப்பர். அப்படி தானே? அப்படி உண்டா இல்லையா? இந்த மொழி முழிக்கியே இப்போ ரெண்டாவது, முதல்ல ஆமாம் ஆமாம், இப்போ இந்த மொழி முழிக்கியே, ரைட்டா? ஆமாம். பல சமயத்தில் என்ன நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த எல்லாம் தெரியும் நினைச்சதுல அம்மா சொல்றது அப்பா சொல்றது எதையுமே நம்ம கேட்கறதுக்கு பல சமயத்தில் மனசு வர மாட்டாங்குது, பார்த்துக்கோங்க. அப்போ எங்க அப்பா அம்மா எனக்கு நல்லதுதான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு தாட்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது நமது வாழ்வு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அன்பார்ந்தவர்களே, சீரக் ஞான நூல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், அடுத்த வசனம் சொல்லுகிறது, தம்மை தாமே கடவுள் தாழ்த்தி கொள்கிறவர்கள் மூலமாய் மாட்சி அடைகிறார். முதலாவதாக திட்டத்தை வெளிப்படுத்தினார். இரண்டாவது, எளியோர் மூலமாகத்தான் கடவுள் மாட்சி அடைகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுளை மாட்சிப்படுத்துவதற்கு நம்ம எல்லாம் ஏகப்பட்ட காரியங்கள் செய்கிறோம், பார்த்துக்கோ. அங்கே போங்க ஃபாதர், இங்கே வந்துடாதீங்க, நல்லா இருப்பிய. கடவுளை மாட்சிப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாம் ஏகப்பட்ட காரியங்கள் செய்கிறோம் தம்பி. இங்கேருந்து கல்தக்குறிச்சி கோயிலுக்கு வாரம் போகணும். போகிறோமோ போகல, ஆனால் போகணும். சரி, கடவுளை மாட்சிப்படுத்துறதுக்கு 4 மாலை வாங்கி டவார்னு என்னது முழிக்கான், சரியா? கடவுளை மாட்சிப்படுத்துறதுக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வசதியெல்லாம் காட்டணும். நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் பார்த்தியா? இல்லை, கடவுள் தெளிவாக சொல்கிறார்,
கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு எளிய உள்ளத்தோடு, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதற்கு உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகின்ற ஒன்று லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனம் 18 11 முதல் ஒரு புதுமை நடக்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 11 முதல் புதுமை 18வது வசனம். 10 தொழுநோயாளிகள் சுகமாக்கப்பட்டார்கள். 10 தொழுநோய்கள் சுகமாக்கப்பட்ட பிற்பாடு ஒரே ஒருவன் மனிதன் மட்டும் பின்னால் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான், மகிமை செலுத்தினான், புகழ் சாட்டினான். அவனோ அவன் யாரு? ஒரு சமாரியன். மற்ற 9 பேரும் யூதர்கள். அப்ப யூத குலத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு திரும்ப வரவில்லை. ஆனால் ஒரு சாமானியப்பட்ட, அந்த சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்ட, எளிமையாய் கருதப்பட்ட, ஏழையாய் கருதப்பட்ட அந்த ஒரு சமாரியன் திரும்பி வந்து கடவுளை மகிமைப்படுத்தினான். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிமைப்படுத்துகிற பொழுது நமது ஏழ்மையான எளிமையான உள்ளத்தில் இருந்து மட்டுமே நாம் கடவுளை மகிமைப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு நல்ல அருமையான இந்த உதாரணம் தான் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 16 சொல்லுவார், உங்களது நற்செயல்களை கண்டு இறை தந்தையை மக்கள் புகழும்படியாய் உங்கள் ஒளி மக்கள் முன் ஒளிர்வதாக. அப்ப கடவுளுக்கு பெருமை செலுத்துவது ஏழ்மைப்பட்ட எளியவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய சிறப்பு மிகுந்த பண்பு. நம் மூலமாகத்தான், செயல்கள் மூலமாகத்தான் கடவுள் மாட்சிப்படுத்தப்படுகிறார். வீரம் உள்ள கடவுளை மாட்சிப்படுத்துறதுக்கு எங்கெங்கோ திரியாத்திரைக்கு போகணும், அப்பதான் கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம் என்பது அல்ல. அன்பார்ந்த சகோதர சகோதரி, நல்லா கேட்டுக்கோங்க. கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற சமாரியன் நம்முடைய மனநிலை. இந்த உலகினுடைய ஒளியாக இருந்து கொண்டு கடவுளை மாட்சிப்படுத்துகின்ற, கடவுளை பறைசாற்றுகின்ற அருமையான மனநிலை. அப்போ இன்னைக்கு ஏழ்மையாக இருக்கக்கூடிய, எளிமையாக இருக்கக்கூடிய மனதின் மூலமாய் கடவுள் இன்றைக்கு மாட்சிப்படுத்தப்படுகிறார். அப்ப கடவுள் முதலாவதாக ஏழை எளியப்பட்ட மக்களுக்கு அவர் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். சரிதானா? இருமாப்புல இருந்தோம் சொன்னா கடவுளுடைய திட்டத்தை நம்மளால் புரிஞ்சுக்கிடவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு திட்டம் வச்சிருப்போம், அதனாலதான் கடவுளுடைய திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இரண்டாவது, என்னுடைய சாதாரணமான ஒரு எளிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மூலமாய் நான் கடவுளை மாட்சிப்படுத்த முடியும். எவ்வளவு கொடுக்கிறேன் என்பதல்ல, எந்த மனநிலையிலிருந்து கொடுக்கிறேன். இயேசு கோயிலுக்கு போனார்னா பேசாமல் வரமாட்டார். அங்கே காணிக்கப்பட்டி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு காசு எவ்வளோ காணிக்க போடுறாங்கன்னு சொல்லி அவர் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போது 2 பைசா போட்ட ஒரு அம்மா வந்தாங்க. இயேசு அவரை பார்த்து சொன்னார், எல்லாரும் காணிக்க போட்டார்கள், ஆனால் அவர்கள் அவனை விட இந்த பெண்மணி தான் நிறைய. ஏன் 2 பைசா போட்டவங்களுக்கு 2 லட்சம் கொடுத்தவங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? இன்னைக்கு கடவுளை மாட்சிப்படுத்துவது என்பது தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய மனதில் இருந்து இயேசுவால் போற்றப்பட்ட ஒன்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப எளிமையான உள்ளத்தோர் தான் கடவுளை மாட்சிப்படுத்துவார்கள். மூன்றாவது கடைசியான சிந்தனை, கடவுளை நாம் மாட்சிப்படுத்தணும் என்று சொன்னால் கடவுள் நம்மை மகிமைப்படுத்துவார். இன்னைக்கு 2வது வாசகம் தான் பார்த்துக்கோங்க. தன்னை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இயேசு இந்த உலகத்திற்குள் அவர் மனித உரு எடுத்து வந்தார். தம்மை தாழ்த்தி கொண்டார். கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒன்றை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கல. ஏன் பங்குச்சாமி 8வது வசனத்தை நிப்பாட்டினா தெரியல. தாட்சிங்க வார்த்தையை நிப்பாட்டாரு. ஆனால் அதுக்கு பிற்பாடு மாட்சி தான் எனக்கு முக்கியம். மாட்சி தான் முக்கியம். 11வது வசனம் வரைக்கும் நீ வாசித்தீங்கன்னு சொன்னா அது பிற்பாடு எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அருளினார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவர் மாட்சிப்படுத்தினார். நீ தாட்சியோடு நடந்தாய் என்று சொன்னால் ஏதோ ஒரு தாட்சியை வச்சுக்கிட்டு கடவுள் நான் உயர்ந்தவன் சொல்ல மாட்டாரு. உன்னை மீண்டுமாக உயர்த்துவார். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீ உன்னை கடவுளுக்கு முன்னால் தாழ்த்தி கொள்ளுகிற பொழுது, நீ கடவுளுக்கு முன்னால் உன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற பொழுது கடவுள் உன்னை உயர்த்துவார்.
இயேசு யோவான் நற்செய்தி 17 சொல்லுவார், தந்தையே நீ செய்ய கொடுத்த எல்லாவற்றையும் செய்து முடித்து நான் உம்மை மாட்சிப்படுத்தினேன், இப்ப நீர் என்னை மாட்சிப்படுத்தும். உரிமையோட கேட்டார், உரிமையோட கேட்டார். நீர் என்னை மாட்சிப்படுத்தி, நான் உன்னை மாட்சிப்படுத்தின தானே உலகத்துக்கு அனுப்பினேரே, நான் உண்மை மாட்சிப்படுத்தியாச்சு. எதெல்லாம் பேச சொன்னரே பேசிட்டேன், எதெல்லாம் செய்ய சொன்னரே செஞ்சிட்டேன். இப்போ உமது பெயரை நான் மாட்சிப்படுத்த, இப்போ உண்மை கட்டளை, உமது திட்டம் என்னை மாட்சிப்படுத்தும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வீரண்டலில் நம்ம கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நம்மை கடவுள் சும்மா விட்டுற மாட்டார். கடவுள் நம்மை மீண்டுமாக உயர்த்தி கொண்டே இருப்பார். அதைத்தான் யாக்கோபு 2:5 தெளிவாக சொல்கிறது. ஏழைகள் உயர்த்தப்பட்டார்கள், ஏழைகள் உயர்த்தப்பட்டார்கள், அவர்கள்தான் நம்பிக்கைக்குரிய மக்களாய் மாற்றப்பட்டார்கள். 2:5 சொல்லுகிறது தெளிவாக. யாக்கோபு எழுதியிருக்கிறார், நம்ம பாதுகாவல எழுதியிருக்கிறார், ஏழ்மையான மக்கள் தான் உயர்த்தப்பட்டார்கள், நம்பிக்கையில் அவர்கள் தான் உயர்ந்து நிற்கிறார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது கடவுள் இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நிறைவான மாட்சி. நானே என்னை உயர்த்தி கொள்வதல்ல, சில சமயத்தில் அப்படி பண்ணிக்கிடுவோம், ஆனால் கடவுள் என்னை உயர்த்த வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் உண்மையான மாட்சி. கடவுள் என்னை வாழ வைக்க வேண்டும். நான் இன்னைக்கு ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி நான் காசு சம்பாதிச்சு நான் பெரிய மனுஷனா இருக்கிறேன், எவ்வளவு நாளைக்கு தங்க போகுது தெரியாது. ஆனால் கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்து பெரிய பெரிய வசதி இல்லாட்டாலும் நான் நிம்மதியாக வாழ்வதற்கான அன்பார்ந்தவர்களே, இந்த சமயத்தில் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒருத்தர் அருமையாக ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இப்போ அவர் இருக்கிறாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னால், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான். ஃபாதர், நான்லாம் ஹை போஸ்ட்லாம் இருந்தேன் ஃபாதர், ஆனால் இன்னொரு ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல. ஏன் கிடைக்கல தெரியுமா? ஒரு பொய்யான ஒரு ஃபைலை கொண்டு வந்து ஒரு கோப்பில் எனக்கு கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டேன். இல்லை சார், நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து வாழலாம், இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம கிடைக்கும் சார், நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்களை மாறிடலாம், நீங்கள் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. நான் சொன்னேன், போட மாட்டேன். அவர் சொன்னார், அதனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. அதுக்கு பிற்பாடு சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஃபாதர், அப்போ கையெழுத்தை போட்டுட்டு எனக்கு காசு கிடச்சிருந்தா அந்த சமயத்தில் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் ரிட்டையர்டான பிற்பாடு நான் யோசிச்சுட்டே இருப்பேன், எவனுக்கோ சேர வேண்டிய காசை நான் கையெழுத்து போட்டு நான் எடுத்து இன்றைக்கி வாழ்ந்துட்டேனே, மனசாட்சி குத்திகிட்டே இருக்கும் ஃபாதர். ஆனால் இன்றைக்கி என் மனசாட்சி எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது சொன்னார். நான் கையெழுத்து போடலை, ப்ரொமோஷன் கிடைக்கல, ஆனால் ரிட்டையர்டான பிற்பாடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நான் பொய் சொல்லலை, நான் இருமாப்பு கொள்ளவில்லை, மற்றவனுக்கு எதிராக திட்டம் போடவில்லை, மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கவில்லை. எனவே நான் ரிட்டையர்டான பிற்பாடு நான் இப்போ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அதுதான் ஏழை உள்ளத்திற்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மேலான ஒரு ஆசீர்வாதம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆனால் நம்ம ஒரு காரியத்தை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே. என்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் கடவுளுக்கு? என்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் கடவுளுக்கு? எதை கொண்டு சேர்க்கணும்? அழியாமல் இருக்கக்கூடிய ஆன்மாவை கொண்டு சேர்க்கணும். ஆன்மாவை கொண்டு சேர்க்கணும். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஏதாவது நம்ம குருட்டாட்டம் போட்டுடலாம். இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பதற்காக ஏதேதோ தீமையான காரியங்களை செய்து விடலாம். ஆனால் நம்ம இறந்த பிற்பாடு அழியாத ஆன்மா ஆண்டவருக்கு மேலே கதறிட்டு கதறப்படாதில்ல. உண்மையை சொல்லாமல் பொய் சொன்னதுக்காக வேண்டி கதறப்படாதில்லை. நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழாமல் நான் கெட்டுப்போன வாழ்க்கை வாழ்ந்ததற்காக என் ஆன்மா கடவுளுக்கு முன்னால் போய் கதறப்படாத. நல்ல பழக்க வழக்கத்தை வாழாமல் தீமையான பழக்க வழக்கத்தில் வாழ்ந்த காரணத்தினால் என் ஆன்மா ஆண்டவருக்கு முன்னால் போய் கதறப்படாத. அப்போது ரிட்டையர்டான பிற்பாடு, ரிட்டையர்ட்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், நமது இறப்புக்கு பிற்பாடும் நம்ம இன்னைக்கு கடவுளால் மாட்சிப்படுத்தப்பட வேண்டும். நமது ஆன்மா மாட்சிப்படுத்தப்படும். நமது ஆன்மா என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அத்தகைய வாழ்க்கையை ஏழை எளியப்பட்ட மக்களுக்கு கடவுள் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமை அதுதான் இன்றைக்கு இருக்கிறது. கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காய் வேண்டாம் என்று நான் தள்ளி வைக்கிறேன். எளிமையான மனநிலை, ஏழ்மை மட்டுமல்ல, அது எளிமையான மனநிலை. எளிமைப்பட்டவர்களுக்கு தான் கடவுள் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். மனம் திறந்து கேளுங்க, ஆண்டவரே உம்ம திட்டம் என்ன எனக்கு சொல்லும் கேளுங்க. இந்த 10 நாள் திருவிழாவில் கேளுங்க.
ஆண்டவரே, நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கல, நீர் உமது திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தும். அப்போ தாழ்ந்த அமைந்த உள்ளத்தோடு கடவுளை பார்த்து கேட்போம். கடவுள் கொடுப்பார். நம் மூலமாகத்தான் கடவுள் மாட்சிப்படுத்தப்படுவார். தாழ்ச்சியான உள்ளத்தின் மூலமாகத்தான் கடவுள் மாட்சிப்படுத்தப்படுவார். அவரை நாம் மாட்சிப்படுத்துகிற பொழுது அவர் நம்மை மாட்சிப்படுத்துவார். நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம். நம்ம இன்றைக்கி தாழ்ந்து போகிறதுனால என்னமும் கெட்டு போக மாட்டோம். நாம் இன்றைக்கு தாழ்ந்து வாழ்கிறோம் என்று சொன்னால் கடவுளால் நாம் மீண்டுமாக உயர்த்தப்படுவோம். இந்த ஒரு சிந்தனையோடு இந்த முதல் நாளில் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, எளிமையான மனநிலையோடு கடவுளுக்கு முன்னால் வாழ்வதற்கு, அவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கும், அவரை மாட்சிப்படுத்துவதற்கும், அதன் மூலமாக நமது வாழ்க்கையில் மீண்டும் உயர்த்தப்படுவதற்கும் இந்த திருவிழா நாட்கள் நமக்கு பயன்படட்டும். இந்த முதல் நாள் சிந்தனையை மனதுக்குள் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அது இன்னைக்கு ஒரு நாள் இருந்து விட்டு செல்லுகின்ற ஒன்றல்ல, நமது வாழ்வினுடைய உயர்வுக்காய் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிரம்ப ஆசீர்வதித்து வல்லமையோடு இன்றைக்கு நிரப்புவாராக. ஆமென்.